ஒரு ப்ரொமோஷனுக்காக என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்தேன்னா, அந்த இடத்துல சின்ன சின்ன பொண்ணுங்க இருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வெளிய வர வரைக்கும் அப்படி இருக்காங்க பொண்ணுங்க. சின்ன சின்ன பொண்ணுங்க ஜொடி ஜொடியா வருதுங்க. அது வந்து தெரிஞ்சு வருதா? இல்ல தெரியாம வருதா? இல்ல ஆசையில எவனையாவது ஆசை வார்த்தை பேசி கூட்டு வந்துடுறாங்களா? மயக்கிடுறாங்களா? இல்ல வயசு கோளாறா? என்னன்னு தெரியல. ஆனா, இந்த மாதிரி ஒரு நைட் லைஃப்ல கிளம்பி வந்துருதுங்க. அந்த ஃப்ரீடமு வீட்லவும் குடுத்துடுறாங்க. ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்க நெறைய பேர் வராங்க வெளிய. ம். தப்பான விஷயங்கள் ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்க தான் நெறைய பண்றாங்க. அதான் எனக்கு பயம். நான் 1 இயர் கூட்டு போய் என் பொண்ண விட்டேன் ஹாஸ்டல்ல. அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். வேண்டாடா. உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அத அத வந்து ஒரு அனுபவசாலியா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அவ மெச்சூர் ஆகுற வரைக்கும், நான் அவளுக்கு பக்கத்துணையா இருக்கணும். நாளைக்கு நான் கண்டிப்பா. செத்தாலும், என் பொண்ணு இந்த உலகத்துல டிராவல் ஆகணும். நான் அவளுக்கு படிப்பும், நல்ல அறிவும், அந்த மெச்சூரான ஹேண்டில் பண்ற விதத்தையும் என் பொண்ணுக்கு நான் குடுக்கணும். நாளைக்கு நான் செத்தாலும் சரி, இன்சூரன்ஸ் கவர் பண்ணலன்னா கூட பரவால்ல. பட் அவளுக்கு படிப்பும் ஒரு பக்கம், அவளுடைய உலகத்துக்குள்ள சர்வே ஆகுற சர்வே ஆகக்கூடிய ஒரு மனநிலைமை அவளுக்கு குடுத்துட்டு போனா தான், அவளால இந்த உலகத்துல வாழ முடியும் தவிர, இல்லன்னா அவ வயித்துல ஒரு 10 குழந்தை வந்து வெளிய போகும். அப்படிப்பட்ட ஆண்கள் இருக்காங்க. ஆசை வார்த்தை காமிச்சு, அந்த ஏஜ் கேட்டகரியே இல்லங்க.